Hi friends, welcome back to Chitra's lifestyle vlog. First ரொம்ப நன்றி, few subscribers வந்து ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருந்தீங்க. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன vlog பார்க்கலாம், என்ன மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். few well wishers and my friends வந்து எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தாங்க. சித்ரா நீங்கள் எதை பண்ணுங்க, அப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் த சஜஷன்ஸ் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஆஸ் வெல் அஸ். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த vlogல சில சஜஷன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன மாதிரி தமிழ் மாம்ஸ் என்ஆர்ஐல எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் லிட்டில் பிட் டாஸ்க் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது வந்து பூஜா வெசல்ஸ் கிளீனிங். அதாவது நம்ம ஊர்ல இருந்தா பீதாம்பரி பவுடர் அது நிறைய லிக்விட்ஸ் கிடைக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இந்த ஊர்ல வந்து எதுவுமே அவைலபிளாக இல்லாமல் வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு கிளீனிங் தான் அந்த டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். பிளஸ் என்னோட பூஜா ரூம் ஆர்கனைசிங் கிளீனிங் எல்லாமே இந்த ரொட்டீன் மாதிரி இருக்கும்ல, அது ஃபுல்லாக உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். ஹோப் விமென்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தம்ஸ் அப் ஆஸ் யூஷுவல், கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த vlog. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன கேரி பேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பழைய வச்ச பூ, பூஜை பூ, காஞ்ச பூலாம் இருக்கும் பார்த்தீங்களா, தேவையில்லாமல் இந்த ஊதுபத்தி ஸ்டிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு சின்னதாக ஒன்று எடுத்துருப்பேன். அப்புறம் இதுக்குன்னு நியூவாக ஒரு ஸ்பாஞ்ச், அதாவது பூஜைக்குன்னு தனியாக நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா என்னோட இது வந்து கிளாஸ் இது. ஸோ என்ன பண்ணுவேன், தண்ணி வச்சு துடைக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ஸ்பாஞ்ச் லைட்டாக போட்டு டஸ்டிங் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் அந்த வெட் கிளீனிங் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு லிட்டில் டிப் தான், நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இது ஒரு சின்ன டிப்பாக இருந்துட்டு போட்டுமே. ஸோ அதனால அதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, வாங்க. அந்த காஞ்ச பூவெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம இந்த கலசத்துல நம்ம தண்ணி வச்சிருப்போம் இல்லையா பூஜை, அந்த தண்ணியை வந்து எப்பயுமே வந்து சிங்க்லேயோ தரையிலையோ ஊற்றிட வேண்டாம். நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, சில பேர் பண்ணாதவங்களுக்கு இந்த இன்ஃபோ போட்டு தான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலி நம்ம செடி இருக்குது பார்த்தீங்களா, செடியோ இல்லை மரமோ பின்னாடி நம்மளுக்கு யார்டில் இருந்தால் அது காலில் அந்த அந்த வேர்க்காலில் வந்து தண்ணி ஊற்றி விட்டுருங்க. கால் வந்து படக்கூடாது, ஓகேங்களா. ஏன்னா இது வந்து தேவசக்தி உள்ள தண்ணி இல்லையா, நம்ம அதை வச்சு நம்ம புடங்கிருக்கோம். ஸோ அதனால இந்த தண்ணியை வந்து ஒரு செடிக்குள்ளே ஊற்றிடணும். நான் அது இப்போதைக்கு தண்ணியை அப்படி எடுத்து வைக்கிறேன். க்ளீனிங் முடிச்சோடனே நான் அதை செஞ்சிருவேன். ஒவ்வொருத்தவங்க பூஜா ரூம் ஒவ்வொரு செட்டப்ல பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு அந்த நான் வந்து ரெண்டல் ஹோம் இதுக்கு முன்னாடி இருக்க போது அங்கே என்ன ஷெல்ஃப் கிடைக்குதோ அதை வச்சு நாங்கள் அப்புறம் அதுலேயே நான் பண்ணுவேன். இப்போ நாங்கள் வீடு இப்படி வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு கேபின் வந்து வாங்கி அதை நானே கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிட்டேன். பூஜா கேபின் கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா, அதுக்குன்னு இங்கே வந்து இது பண்ணணும், அதுக்குன்னு பண்ணணும்னா அது பயங்கர எக்ஸ்பென்சிவ். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி கேபினை வந்து வாங்கிட்டு அப்படி இது பண்ணிட்டேன். எங்களுக்கு வந்து பூ பார்த்தீங்கன்னா, பூ வந்து பூஜை வைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சு. இப்போ நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி மொளம் கிடைக்காது. இந்த பொக்கே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆல்டி லிடில்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த மிக்ஸ்டு ஃப்ளவர்ஸ், அதுதான் நான் வாங்குவேன். அது வந்து ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து $2 சம்திங் கிட்ட €100 இருந்துச்சு. இப்போ வந்து அதுவும் ஏற்றிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ்டாக போட போது நான் பூ உருளி வச்சுருக்கேன் நிலவாசல் கிட்ட, உருளிலையும் போட்டுப்பேன், பூஜை அதுக்கும் போட்டுப்பேன். சம் எக்ஸ்ட்ரா இதுக்கு வந்து நான் ஆர்டிஃபிஷியல் இந்த மாதிரி கார்லண்ட்ஸ் வந்து இந்த மாலை மாதிரி நானே கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி போட்டுப்பேன், பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு பெரிய இன்னொரு டிப் என்னன்னா, இந்த மாதிரி விளக்கு இருக்குல்ல, கொஞ்சோண்டு லெஃப்ட் ஓவர் வந்து எண்ணெய் இருக்கும். இந்த எண்ணெய் வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல வச்சு நம்ம அதை ஊற்றிட்டு கழுவுறதுக்கு முன்னாடி அந்த பிசுக்கோட தண்ணியில் போட்டோம்னா அது இன்னும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிளீனிங்க்கு. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் ஆயில்ஸில் இருந்தால் தனியாக ஒரு கப்பில் போட்டு எடுத்துட்டு டிஷ்யூ இருக்குல்ல, டிஷ்யூ வந்து ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிருங்க. இந்த மஞ்சள், குங்குமம், இந்த பிசுக்கெல்லாம் இருக்கும்ல, எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தனியாக எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்ம வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டரில் போட்டு சோப் பண்ணலாம். ஸோ அதுதான் இன்னொரு டிப்பு. இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நான் பண்ணுறதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பூஜா பிக்சர்ஸ்லாம் வந்து தனியாக ஃபஸ்ட் எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு. இதில் வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது ஒரே ஒரு படம் தாங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, 5 சாமிகளும் சேர்ந்த மாதிரி, பிள்ளையார், லக்ஷ்மி, சரஸ்வதி, பெருமாள், சாய்தான் என்னோட ரொம்ப இஷ்ட தெய்வம். அப்புறம் என் குலதெய்வம் வந்து என்னால் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், இங்கே நானே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். பிரிண்ட் எடுத்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இப்போ திடீர்னு நான் வந்து வரலட்சுமி பூஜை ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சு இங்கே வந்ததுக்கப்புறம். அப்போ என்ன பண்ணேன், எனக்கு சரி வரலட்சுமி வந்து ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துட்டு ஒரு ஃப்ரேம் இருக்கும் பார்த்தீங்களா, டாலர்ஸ் ஷாப்பில் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து நானே ஃப்ரேம்ஸ்லாம் எனக்கு என்னென்ன இஷ்ட தெய்வம் வேணுமோ அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி போட்டுட்டேன். முருகன், பெருமாள்,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இது இன்னொரு டிப்பு, ஊர்லேருந்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பொருள்லாம் சில டைம் உடஞ்சிரும் இதில். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவேன். இது வந்து என்னோட இஷ்ட தெய்வம் சாய்பாபா. ஸோ படங்களையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு க்ளீனிங் ரொம்ப ஜரூராக போயிட்டுருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவேன் பிக்சர்ஸ் இது பண்ணும்போது. ஏன்னா அம்மா வந்து கண்ணாடி உடஞ்சிட்டா நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால ஃபோட்டோ வந்து எக்ஸ்ட்ரா கான்ஷியஸாக நான் பண்ணுவேன் பூஜை க்ளீனிங் அப்போ. அப்புறம் வந்து பூஜா பாத்திரத்துலலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அங்கே சிங்க்குக்கு எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணுவேன், நம்ம சாப்பிட்றதுக்கு எதுவும் புழங்காத பாத்திரமா இந்த மாதிரி ஒரு பேசன் எப்பயுமே வச்சுருப்பேன். இது பூஜை சாமானுக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொன்றா கொண்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு அங்கே போயிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு குட்டி டிப் தான். ஏன்னா நம்ம சிங்க் அங்கே இருக்கும், இது இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு டிப் என்னன்னா, நம்ம சிங்க்கில் வந்து எல்லாமே புழங்கணும் இல்லையா, சாப்பிட்றது கழுவுறது. ஸோ என்ன பண்ணுவேன், பூஜா கிளீனிங்கிற போது சுத்தமாக மேடையெல்லாம் கழுவி விட்டுட்டு, சிஃப் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஸ்மெல்லாக நல்லா இருக்கும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டாப்லேருந்து எல்லாமே சுத்தமாக கழுவி விட்டுருவேன். கழுவி விட்டுட்டு பாத்திரங்கள் அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி இது வந்து பூஜா கிளீனிங்னா அது தனியாக வச்சுருவேன். ஸோ இது வந்து எப்பயுமே வந்து நம்ம சிங்க்லேயே வந்து அதையே திருப்பி அப்படியே போட்டு பண்ணுறது முறை இருக்காது. ஏன்னா வந்து நம்ம சாமிக்கு ஏற்றுறப்போ இதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் ஒரு சின்ன வந்து பார்த்துக்கணும். இப்போ ஒரு டிப்புங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாம் பூஜை தனியெல்லாம் எடுத்து எல்லாம் டஸ்ட் பண்ணி பண்ணிட்டேன். வெட் இல்லாமல் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்து வெட் பண்ணுறதுக்கு எப்பயுமே சொல்லுவாங்க எங்கள் அம்மா வந்து, நான் வீடு துடைக்கும் போது என்ன பண்ணுவேன், அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் கல் உப்பு லைட்டாக மஞ்சள் போட்டு அப்புறம் தான் வீடு துடைப்பேன். அது வந்து மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பூஜை அதை க்ளீன் பண்ண போது கூட இந்த தண்ணியில் வந்து அந்த மனத்துக்காக, சாமிங்களுக்கான இருக்க இடம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் பன்னீர், நம்ம ரோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பன்னீர், உண்மையான அந்த பன்னீர் கொஞ்சம் நான் ஊற்றுவேன். அதில் ஊற்றிட்டு அதே மாதிரி மஞ்சளும் ஒரு சிட்டிகை போட்டுருவேன். ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம பூஜை ஃபோட்டோவுக்கும் லைட்டாக பட்டுப்படாமல் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஓகே. இது மெயினாக வந்து இந்த மனம் பாருங்கள், நல்ல மனமாக இருக்குது, ஸ்மெல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ நல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரைவர் கிளாத் எடுத்துக்கிட்டு இதை நல்லா புழிஞ்சிருங்க. ஏன்னா கிளாஸ் இதுலையே பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து அழகாக இப்போ பாருங்கள், இது வந்து க்ளீன் பண்ணாதது. இப்போ நான் ஒரு தொடச்சிட்டேன், பட் இருந்தாலும் காட்டுறேன். இது தண்ணி இருக்கக்கூடாது, சரிங்களா. இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டா அப்புறம் இந்த அழுக்கு இந்த சைடு வந்துருச்சு. ஸோ அப்படியே என்ன பண்ணுவேன், திருப்பி முக்க மாட்டேன். இது ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த சைடில் இருக்கிறதே அப்படியே நல்லா தொடச்சி விட்டுருவேன். ரொம்ப பூஜை ரூம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒட்டடை அடிக்கிறதோ அந்த ஒட்டடை படுறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நல்லா சுத்தமாக இந்த மாதிரி பண்ண போது அந்த இடம் ரொம்ப மனமாக இருக்கும். நம்ம பூஜை அந்த சாமிங்கள் வைக்கும் போது அது ரொம்ப சுத்தமாகவும் நல்ல தெய்வீக மனமாகவும் இருக்கும்.
அடுத்து இன்னொரு செட் ஆஃப் வாட்டர் எடுத்துட்டு இப்போ வந்து பூஜா படங்கள்லாம் நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு பன்னீர் அதே மாதிரி தான் தண்ணியில் வந்து இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர். இதில் வந்து கொஞ்சம் நல்ல தண்ணி இது. இந்த தண்ணியில் வந்து பன்னீர் இது பண்ணிட்டு குங்குமமும் போட்டுட்டு தான் நான் லைட்டாக அப்படியே அந்த படங்கள்லாம் வந்து தொடச்சி எடுப்பேன். இல்லாட்டி வெறும் பன்னீர் வச்சு ரொம்ப கூட லைட்டாக சில பேர் பண்ணுவாங்க. பட் மிக்சிங் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அது பார்க்கலாம் வாங்க. பூஜை படம் க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணியில் வந்து பன்னீர் கொஞ்சம் ஊற்றிட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள். ஏன்னா அதில் வந்து தொடச்சி எடுக்க போது நல்லாயிருக்கும். இது வந்து பாருங்க, இதில் நல்லா முக்கியாச்சு. இப்போ பாருங்க, ஆங்கிளுக்காக இப்போ லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன். இல்லாட்டி நான் அழகாக அந்த டேபிள் செட் பண்ணி வச்சுட்டு பண்ணிவிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த குங்கும மஞ்சள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எட்ஜஸ்லாம் நல்லா ஃபஸ்ட்டு நல்லா டஸ்ட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இப்போ பாருங்க, எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா, லெமன் தான் வெட்டிகிட்டு இருக்கேன். நம்ம 2 இன்க்ரீடியன்ட் சொன்னோம் பார்த்தீங்களா. ஒன்று வந்து நல்ல எலுமிச்சப்பழம் சாறு வச்சு தான் நம்ம ஃபுல்லாக தேய்க்க போகிறோம். எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் எடுத்து தொடச்சிட்டு டிஷ்யூவில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் வச்சு ஒவ்வொரு பாத்திரமும் நல்லா தேய்ச்சி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் விட்டுருவேன். விட்டதுக்கப்புறமா அது வளர்க்குறதுக்குன்னு சாமி வளர்க்குறதுக்குன்னு தனியாக அதுக்குன்னு தட்டு வச்சுருக்கேன். இந்த தட்டு நம்ம இந்த ஃபேரி ஜெல் இருக்குல்ல, அதுதான். அதுவும் இந்த ஸ்க்ராச்சிங் பேட். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த விளக்கோட அரும்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ள இன்னும் ரொம்ப பிசுக்காக இருந்துச்சுன்னா இது இன்னொரு டிப்பு. நியூவாக வாங்கின புதுசாக கடையிலேருந்து வாங்கின ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணது எதுவும் பண்ணுறாதீங்க. புதுசாக அந்த ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சு அந்த அந்த அரும்பு காமாட்சி அம்மன் விளக்கு பண்ணப்போ சூப்பராக க்ளீன் ஆகும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கழுவுறதுக்கு முன்னாடி நான் இந்த மஞ்சள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஷ்யூவில் வந்து தொடச்சி எடுத்துடுறேன். அப்போ நம்ம வாஷ் பண்ணப்போ ஈஸியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது வந்து பாத்திரம் கழுவுறதுக்குன்னு அந்த சாமி பூஜை சாமிக்கு நான் வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு சின்ன இதுக்குன்னு சாமி இந்த எண்ணெய் கிண்ணத்துக்கு இது பண்ணிவிட்டு இப்போ இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த எண்ணெயை வந்து நான் அதை ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இந்த டிஷ்யூ ஆல்ரெடி யூஸ் பண்ணேன் இல்லையா, அதை வந்து இதை அப்படியே துடைக்கிறேன்.
நம்ம குலசாமி படம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நான் இப்படி தான் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கலச சொம்பில் வந்து தண்ணீர் ஊற்றி அதில் மஞ்சள் போட்டு நல்லா வாசனை திரவியம் போட்டு பூ நல்லா இது பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு இது குலசாமியாக வச்சு நினச்சி நான் சாமி கும்பிடுவேன். ஸோ அது வந்து ரொம்ப நல்லது. ஸோ பாருங்கள், எல்லாமே டஸ்ட் பண்ணி இது க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வாஷிங் போகுது. இப்போ பாருங்கள், இந்த பிசுக்கெல்லாம் எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ அந்த இது எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிங்கில் வச்சுட்டு க்ளீன் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? இதை பாருங்கள், பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் சாரை. இப்போ இந்த வெறும் அந்த எலுமிச்சப்பழம் தோலே இருக்குது பார்த்தீங்களா? இந்த எலுமிச்சப்பழம் தோல் வந்து நல்லா இதை நல்லா அப்படி பிழிஞ்சு விட்டு இப்படி வச்சுக்கோங்க. இதை நல்லா அப்படி நல்லா இதை ஒரு கை நல்லா பிடிச்சிட்டு நல்லா இந்த அரும்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. எல்லாம் படுற மாதிரி எல்லா இடங்களும் தேய்ச்சி, அப்புறம் பின்னாடியும் ரொம்ப நல்லது. எப்பயுமே குங்குமம் இங்கே நம்ம வைக்க போது பின்னாடியும் அம்பாள் இருப்பாங்க, நம்ம அங்கேயும் வைக்கணும் போட்டு எப்பயுமே. இருக்கு இல்லையா, அந்த காயின்ஸ்க்கு நல்லா அந்த சாரை நல்லா புழிஞ்சு விட்டுறேன். இந்த சாரை புழிஞ்சு விட்டேன்னா அதில் தான் பிசுக்கு இருந்தால் கூட கழுவும் போது அடுத்து பாருங்கள், எலுமிச்சப்பழம் சாறு போட்டு நல்லா தேய்ச்சி வச்சுருக்கோம். இதெல்லாம் நல்லா ஒரு 10லேருந்து நல்லா ஊறட்டும், 10 நிமிஷம் வரைக்கும். சரிங்களா? நான் போய் திடீர்னு போய் ஸ்கூலில் கூப்பிட்டு வரணும். அதனால் நான் இப்போ எக்ஸ்ட்ராவே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே விட போகிறேன். எவ்வளோ தூரம் ஊறுதோ அது நல்ல நம்மளுக்கு ரிசல்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து இப்போ நம்ம இந்த ஆயில் சோப் அந்த இருக்குது பார்த்தீங்களா, ஃபேரிலோ, இது அது வச்சு இந்த ஸ்கப் வச்சு இப்போ இதில் வந்து அடுத்து பண்ணுறேன். நல்லா ஊறிடுச்சு இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த அரும்பெல்லாம் வந்து இப்படி இதில் போட்டு இப்படி க்ளீன் பண்ணுறேன். நல்லா அழகாக பளிச்சுன்னு தெரியுது. க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இந்த விளக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு காட்ட போது எவ்வளோ பிசுக்கு இருந்தது. இப்போ பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணல, நம்ம நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நமக்கு க்ளீனாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா? பாருங்கள், இந்த குத்து விளக்குலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக ஆயிடுச்சு. ஸோ அந்த பதத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அடுத்து வந்து இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம மஞ்சள், ஓகேங்களா, அதில் கஸ்தூரி மஞ்சள் இருக்கிறதுல, அப்புறம் அதோட வந்து நம்ம பூஜை சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூஜை சந்தனம் அதுவும் நான் மிக்ஸ் பண்ணுவேன். எப்படின்னா இதுவும் அதுவும் ரெண்டும் கலந்துருவேன். கலந்துட்டு கொஞ்சோண்டு வந்து நம்ம பன்னீர் இது பண்ண போது நம்ம இந்த பொட்டு படங்களுக்கு இதெல்லாம் வைக்க போது நல்லா மணக்கும். கொஞ்சோண்டு ஊற்றினா போதும், ரொம்ப அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் நம்ம வாடகைக்கு தான் பண்ணுறோம். போதும், இந்தளவுக்கு வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு ஃபியூ ட்ராப். ரொம்பவும் தண்ணி ஆகிட வேணாம், உங்களுக்கு அந்த அளவு தெரியும் இல்லையா, அவ்வளோதாங்க. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இது இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த எல்லாத்துக்கும் வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே ரொம்ப ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. வேணும்னா லைட்டாக நம்ம ஒரு லிட்டில் பிட் போதும். இப்போ வந்து அப்புறம் வந்து குங்குமம் வந்து எப்பயுமே நான் மீனாட்சி அம்மன் கோயில் குங்குமம் தாங்க பண்ணுவேன்.
அதில் அந்த மணக்கும் பாருங்கள் அந்த வாழை அப்பா. அந்த குங்குமம் எங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து நான் குங்குமம் கொடுக்க போகுது இல்லையா, அப்போ வந்து கொடுக்க போது அது அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது, நல்லா வாடையாக இருக்குன்னுவாங்க. மணக்கும் அது அப்படியே நெத்தியில் வச்சாலே அது ரொம்ப நாள் நம்மக்கிட்டே அந்த ஸ்மெல் அவ்வளோ அழகாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிற vlog-ஐ. பூஜா கிளீனிங் எப்படி வந்து நான் ஒரு சிம்பிள் 2 எலுமிச்சப்பழம் சாரமும் வச்சுட்டு ஒரு சும்மா நம்ம வாஷிங் லிக்விட் அதாவது ஃபேர் இது யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஈஸியாக குவிக்காக வந்து பிசுபிசுப்பு இல்லாமல் பண்ணி க்ளீன் பண்ணுறது பூஜா சாமானில் பார்த்துருப்பீங்க. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் நான் குட்டி குட்டி டிப்ஸ் சொன்னேன், அந்த விளக்கேற்ற போது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி சொல்லி கொடுத்தது தான் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்ற போது ஆவாகனம் பண்ண போது கீழே வந்து அந்த அந்த ஒரு இது மாதிரி படி மாதிரி வச்சுக்கணும், அதாவது ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு மேலே வந்து மஞ்சள் அதாவது கலந்த அரிசி, அர்ச்சனை அரிசின்னு சொல்லுவாங்க, அதை இது பண்ணி பரப்பி வச்சுட்டு மேலே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே வந்து திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எண்ணெய் வந்து குழம்போல விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பஞ்சு திரி போட்டு உள்ளே போடணும். அப்புறம் அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி வந்து கற்பூரம் இருக்குல்ல, அந்த கற்பூரம்னு சொல்லுவாங்க, அது இந்த விளக்கேற்றுறதுக்குன்னு ஒரு கற்பூரம். அது வந்து ஊர்லேருந்து நம்ம போனோம்னா வருஷத்துக்கு போனோம்னா அது ஒரு சும்மா ஒரு பல்காக வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஓகே தான். பட் எந்த அளவுக்கு ஃப்ளைட்டில் கொண்டு வர முடியும்னு தெரியாது. பட் நான் இங்கேயே வாங்கிப்பேன். அதை வந்து நல்லா நுணுக்கி எல்லா விளக்குக்குள்ளேயும் போட்டுட்டு அதை ஏற்ற போது அந்த மனம் வந்து ரொம்ப மகாலட்சுமி ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம கோயிலுக்கெல்லாம் போட்டால் ஒரு நல்ல வாசம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாசம் கொண்டு வரதுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். தசாங்கம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நம்ம கப் சாம்பிராணி இருக்கு இல்லையா, அந்த கப் சாம்பிராணிக்குள்ளே அந்த இதுக்குள்ளே தசாங்கம் உள்ளே போட்டுட்டு வெண்கடுகு வந்து நம்ம சூப்பர் வேல்யூவில் எல்லாமே கிடைக்கும், ஒயிட் மஸ்டர்ட் சீட் சொல்லிட்டு அதுதான் வெண்கடுகு, அதுவும் உள்ளே போட்டுட்டு நம்ம ஏற்றும் போது வீட்டில் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ஸு, நல்ல ஒரு மனமும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போன ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த தசாங்கம் பொடி வந்து அவ்வளோ ஒரு நல்ல தெய்வீக மனமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது செவ்வாய் வெள்ளி வந்து இதை நீங்கள் காட்டும்போது வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டியும் ஒரு நல்ல மகாலட்சுமி கலாட்சியமாகவும் வீட்டிலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக அந்த கற்பூரம் வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு ஏற்றுங்க, விளக்கேற்றுங்க, அது அவ்வளோ நல்லது, சுபீஷியம். அதே மாதிரி நிலவாசல்லையும் வந்து ஒரு அகல் விளக்கு வச்சு ஒரு தட்டு கீழே வைக்கணும், அப்படியே வச்சிடக்கூடாது, தட்டு வச்சு இது வச்சுட்டு நிலவாசலில் வந்து விளக்கு ஏற்றி பக்கத்துலேயே வந்து சின்ன உருளியில் வந்து பூ போட்டு வைக்கலாம், அது அவ்வளோ நல்லது. நான் அது வந்து ஒரு பெரிய அந்த என்னோட இது ஏதாவது பண்டிகை வரப்போது நான் இன்னும் டீட்டெயில்டாக அதை நான் இன்னொரு vlogல டீட்டெயில்டாக அதுக்கு நான் காட்டுறேன். எப்பயுமே வாசலுக்கு வந்து முன்னாடி நடுவாசல்லையோ இல்லை அந்த இதில் வந்து ஒரு உருளியில் பூ போட்டு வச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது, பாசிட்டிவ் வைப்ஸு. வீட்டில் வந்து எதிர்மறை ஒரு எண்ணங்கள், அதாவது ஒரு நெகட்டிவ் ஒரு இது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்னோட பெரியவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது, அது நான் பண்ணிகிட்ருக்கேன். என் பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன், அவள் என்னோட சேர்ந்து பண்ணுவாள், அவளை பண்ண முடிய போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் படம் இருந்தால் வைங்க, அப்படி இல்லாட்டி ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு இதில் குட்டி கலசமோ ஒரு சின்ன சொம்புலையோ அதை வந்து அது குலதெய்வமாக பாவிச்சு அது ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபுல்லாக நிறக்கூடம் நல்லா இது பண்ணிவிட்டு அதில் மஞ்சள்
பூக்கள் போட்டு குங்குமம் மஞ்சள் வச்சு அதை வச்சுட்டு அது குலதெய்வமாக வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். ஏன்னா எப்பயுமே எல்லா தெய்வத்துக்கும் நம்ம முதலான தெய்வம் வந்து நம்மளோட குலதெய்வம் தான். கண்டிப்பாக குலதெய்வம் வந்து சொம்பு வச்சு அங்கே வந்து குலதெய்வத்துக்கு வந்து அகல் விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. எந்த ஒரு விஷயமும் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து அதை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பூஜை அதில் வந்து நான் அது ரொம்ப மெயினாக நான் வச்சுருப்பேன். என்னோட பூஜா ரொட்டீன்ஸ் கிளீனிங்ஸ் தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். இது ஒவ்வொருத்தவங்க ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட் ஆகும். நான் பண்ணுறது தான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 முகம் கொண்ட ஒரு குத்து விளக்கும் அந்த காமாட்சி அம்மன் விளக்கும் வச்சுருக்கேன், அகல் விளக்கும் வச்சுருக்கேன். எப்பயுமே வந்து ஒத்தப்படையில் விளக்குகள் இருக்கணும் வீட்டில். 1, 3, 5, 7 இப்படி இருக்கணும். ஒத்தப்படையில் தான் விளக்குகள் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்து கோமாதா வச்சுருக்கேன். கோமாதா வந்து எப்பயுமே வந்து நான் அது வச்சுருப்பேன். அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அதுக்காக வச்சுருப்பேன். இன்றைக்கி வந்து நான் பிரசாதங்கள், ஏன்னா இது க்ளீனிங்லேயே இருக்கிறதுனால வெறும் உலர் திராட்சை, கிரேப்ஸு, அப்புறம் அந்த குலர் திராட்சை, அதுக்கப்புறம் டேட்ஸு, அதுக்கப்புறம் பாதாம், அந்த நட்ஸ் எல்லாம் வச்சுட்டு பிரசாதமாக வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், நான் என்னென்னலாம் செய்வேன் தான் ஒரு சின்ன தொகுப்பாக நான் இதில் கொடுத்துருக்கேன். ஹோப் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து கால் பண்ணி இது பண்ண சித்ரா, இந்த மாதிரி நிறைய ஐடியா கொடுத்தீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நீங்கள் வெளியே நிறைய போய் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் சொன்னாங்க கண்டிப்பாக இன்னும் அடுத்தடுத்த விலாகில் எல்லாரோட விஷயம் நான் ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி நான் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு சில பல டிப்ஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு கூட இருந்திருக்கலாம். சில பேர் அது தெரியாதவங்களுக்கு போய் சேரட்டும்னு தான் சொல்கிறது. இது நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணியிருந்துருக்கலாம். சில பேருக்கு இது புதுசு என்ன இது என்ன இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஏதாவது 1-2 பேர் போய் ரீச் ஆச்சுன்னா அது என்னோட சக்ஸஸ் தான் நினைப்பேன் இதோட விலாக் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே குத்து விளக்கு ஏற்றும் போது நான் ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன், கழுவிட்டு இருக்க போது வாஷ் பண்ணப்போ சொன்னேன். பட் இல்லாட்டி திருப்பி நான் குயிக்காக சொல்கிறேன். விளக்கு ஏற்றும் போது திருவிளக்கு அகவல் சொல்லுவாங்க. அது நம்மளால் வச்சு படிச்சுட்டு அது சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்போ நான் என்ன செய்வேன், நான் மனசுக்குள்ள என்ன நினச்சிப்பேன், டைம் ஃபாஸ்ட்டாக வேலைக்கு போடுக்க மாட்டேன்னா குலதெய்வத்தை நினச்சி இஷ்ட தெய்வத்தை நினச்சி நல்லா இருக்கணும் எல்லாம் எது சொல்லி ஏற்றுவேன். மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அதை ஏற்றுவேன். ஹோப் இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். until that இன்னொரு லாக்ல சந்திக்கும் வரை உங்கள் சித்ரா. ப்ளீஸ் subscribe, like, hit the bell button for more future videos. நன்றி, வணக்கம்.